எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். கும்பராசி நேயர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சொல்லப்பட்ட 5ஆம் பாவத்திலே இத்தனை நாட்கள் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். தற்போது அவர் 6ஆம் பாவத்திற்கு உள்ள வரப்போகிறார். சத்ரு ருண ரோகஸ்தானம். இத்தனை நாட்கள் அவர் தாமிரமூர்த்தியாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் இருந்த பாவம் நல்ல பாவம். இப்போ போகக்கூடிய பாவம் அவ்வளோ சிறப்பில்லை. 6ஆம் பாவத்திற்கு போகிறார். அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் போடுறது, மற்றவங்களுக்காக போய் சண்டையை விலைக்கு விட்றேன்னு போயிட்டு நம்ம பிரச்சனையை வாங்கிட்டு வரக்கூடாது. புதிதாக லோன்லாம் கேட்டிங்கன்னா அது உடனே கிடச்சிரும். ஆனால் அது நம்மளால் முடியுமா, அந்த அளவுகளை பார்த்து என்ன பண்ணிக்கணுங்க, நம்மளோட விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணுங்க, போய் செஞ்சுக்கணுங்க. புதிய தொழில் முயற்சிகளை தற்போது செய்யாமல் இருப்பது தான் நல்லது. ஏன்னா 6ஆம் பாவத்தில் வரும்போது தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் ஒரு வேலைக்கு போயிடுறது தான் புதிய முயற்சிகளை, தொழில் முயற்சிகளை செய்யாமல் ஒரு வேலைக்கு சென்று விடுவது மிகவும் சிறப்பு. தம்பதிகளுக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்திலே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. 2வது திருமணத்திற்காக, மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியிலே குரு அதிசாரமாக சிம்மத்திற்கு போகும்போது சொர்ணமூர்த்தியாக உள்ள போகிறார். அவ்வாறு போகும்போது 7ஆம் பாவத்தை சிறப்பிக்க செய்வார். 3 மற்றும் 11ஆம் பாவத்தையும் தன்னுடைய பார்வையினாலே சிறப்பாக அவர் பார்த்து நற்பலன்களை தரப்போகிறார். அந்த காலகட்டத்திலே முயற்சி செய்யும்போது உங்களுக்கு மறுமணத்திற்கான காலமும், அதே போல் குழந்தைகளுக்காக முயற்சிகள் செய்பவர்கள் தற்போது செய்யாமல் அந்த அதிசாரத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கான முயற்சிகளை செய்யும் போதும் உங்களுக்கு அதிலே வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கிறது. பிற்பகுதியிலே வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் கடகராசிக்கு வரும்போது சொர்ணமூர்த்தியாக வரார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுபடக்கூடிய காலமாக இருக்கிறது. பொதுவாகவே கும்பராசி என்பது காட்டு ராசியாக இருப்பதனாலே மந்திர ஜபங்களை அதிகமாக செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வாருங்கள். அனுமன் சாலிசா முடிஞ்சால் படிங்க. படிக்க முடியலனாலும் போட்டு கேளுங்க. அது கேட்கறது மிகச்சிறந்த பலன்களை தருவதாக இருக்கிறது. கும்பத்திலே இருக்கக்கூடிய சதய நட்சத்திர தினத்தன்று யமதர்மனுக்கு இந்த ஒரு முறை, அதாவது இந்த குரு பயிற்சியிலே ஒரே ஒரு முறை சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு அது சொர்ணமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மறுபடியும் அவர் ரிட்டர்ன் வரும்போது சொர்ணமூர்த்தியாக தான் வரார். அதை வக்கர நிவர்த்தி ஆகி கடகத்துக்கு வரும்போதும் மீண்டும் சொர்ணமூர்த்தியாக வருவதாலே உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்த கெடுபிடியெல்லாம் குறைந்து நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக கும்பராசிக்கு 2லே இப்போ சனி சஞ்சாரம் செய்வதும், ஜென்மராசியிலே ராகுவும் 7ஆம் பாவத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடாமலே இருந்து கொண்டிருக்கும். ராகு கேது பயிற்சியாகி அந்த பக்கம் போகிறதும், குரு பயிற்சியாகி இந்தாண்ட வர்றதும் உங்களுக்கு, அதாவது ராகு கேதுக்கள், ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வந்துடுற காலத்தில் குரு ஒரு வாட்டி அதிசாரமாக வந்துட்டு போகிறார் இல்லையா, அந்த காலகட்டங்கள் திருமணம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகு வரக்கூடியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் தேவை. 6ஆம் பாவத்திலே குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். 6ஆம் பாவத்தில் இருந்து அவர் நேரடியாக 12ஆம் பாவத்தை பார்வை செய்வார். அதனால் மருத்துவமனைக்கு உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்காகவோ சென்று வரக்கூடிய மருத்துவ செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது. தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே தலையிட வேண்டாம். சிறு சிறு விபத்துக்கள், அதாவது குழந்தைங்கள்ட்ட வண்டி கொடுத்து அனுப்புறது ஜாக்கிரதை. இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஓரளவு இது சோதனையான காலகட்டமாக இருக்கும். அதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்ல ஒரு வழிபாட்டு முறைகளை செய்துவிட்டு காம்படிஷன் எக்ஸாம் எழுத போங்க. அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆரம்பத்திலே ஒரு தடை இருந்தாலும் போக போக அது என்ன ஆகுங்க, நல்ல ஒரு சொர்ணமூர்த்தியாக வரக்கூடிய காரணத்தினாலே பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதாக இருக்கிறது. யமதர்மனுக்கு அர்ச்சனை செய்வதும், குழந்தைகளுக்கு புத்தாடைகளை வாங்கி தருவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த குரு பயிற்சியிலே இருக்க போகிறது. பரிகாரத்தை செய்து வெற்றி பெறுங்கள். நன்றி. மீனராசி அன்பர்களே, இத்தனை நாட்கள் 4ஆம் பாவத்திலே உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் இங்கே ரஜதமூர்த்தியாக இருந்தார். 4ஆம் பாவம் என்பது ஓரளவுக்கு நற்பலன்களை தரும். ஓரளவு நற்பலன்களையும் ஓரளவுக்கு அந்த தர்மன்
வனவாசம் செல்லக்கூடியதாக அமைந்தது. அதாவது இடமாற்றங்களை, தொழில் ரீதியான மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்தது. இவர் 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு உச்ச குருவாக பயிற்சி ஆகிறார். 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை செய்வதற்கு காத்திருக்கிறார். ஆனால் அவர் தாமிரமூர்த்தியாக உள்ளே நுழைகிறார். தாமிரமூர்த்திங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஓரளவு வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நீர் வீடு என்பதால் கடலிலே சென்று குளிப்பதும், ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு சுப்பிரமணியரை வணங்கிவிட்டு கடலிலே நீராடி விட்டு வாருங்கள். நாளைக்கு தான் போகணுங்கிறது இல்லை, இந்த வருஷத்தில் எப்போ போனாலும் சரி. குரு மிகச்சிறந்த பலன்களை தருவதற்காக காத்திருக்கிறார். பிள்ளைகள் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் பெற்றோர்களுடைய ஆதரவு, குறிப்பாக தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் ஜென்மசனியாக சஞ்சாரம் செய்கிற காலத்தினாலே மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வந்து போகும். அந்த மாதிரி ஜென்மசனியாக இருக்கக்கூடிய காலம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதான் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு தரம் யமதர்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். கடலிலே நீராடி விட்டு வரும்போதும் வழியில் ஏதாவது யமதர்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். அது உங்களுடைய இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும். வருடத்தினுடைய பிற்பகுதியிலே, அதாவது அதிசாரமாக குரு சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 6ஆம் பாவம் என்பது சத்ருண ரோகஸ்தானமாகத்தான் இருக்க போகிறது. அங்கேயும் உங்களுக்கு பெரிய யோக பலன்கள் தருவதாக இல்லை. அதனால் மீனராசி அன்பர்கள் அந்த அதிசார வக்ரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்திலும் புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அதை ஏதாவது செய்யணும்னு இருந்தால் இப்போவே செஞ்சுருங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே முயற்சிகளை செய்து விடுங்கள். வருடத்தினுடைய பிற்பகுதி தங்களுக்கு சோதனையாக அமையப்போகிறது. அதிசார நிவர்த்தியாகி வரக்கூடிய குரு பகவானும் தாமிரமூர்த்தியாகத்தான் உள்ள வரார். அதனால் அதுவுமே உங்களுக்கு சற்று சோதனையான காலமாகத்தான் இருக்க போகிறது. பொதுவாக உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். தேவையில்லாத இடமாற்றங்கள், மன உளைச்சல்கள் தருவதாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது. ராகு கேதுவை தவிர மீதி 2 கிரகங்களும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களைத்தான் குருவும் சனியும் செய்யப்போகிறார்கள். வழிபாட்டு முறையின் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை சென்று விட்டு வாருங்கள். அதே போல் அன்னதானத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடற்கரையில் நீராடிவிட்டு, ஆற்றங்கரையில் ஏதோ ஒரு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று ஆற்றிலே நீராடிவிட்டு பகவானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்து யாராவது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். அது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரப்போகிறது. பொதுவாக பௌர்ணமி அன்றைக்கு சத்யநாராயண விரதம் என்று ஒரு விரதம் இருக்கிறது. அதை அனுஷ்டானம் செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதனால் ஜென்மசனி மற்றும் 5, 6ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவினால் ஓரளவு சுமாரான பலன்கள் இருக்கும். ஆரோக்கியம் கவனம் தேவை. பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. இந்த பரிகாரத்தை செய்து வெற்றி அடையுங்கள். நன்றி.